ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் இட்லி தோசைக்கு பதிலாக சாஃப்டான ரவா அடை ஈஸியாக செய்யலாம். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த ரவா ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். மாவு அரைக்காமல் உடனே செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அடை செய்கிறதுக்காக 1 டம்ளர் அளவு ரவை எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். எந்த டம்ளரில் நம்ம ரவை அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும். நாம் சேர்த்துருக்க தண்ணி ரவை ஊறுறதுக்கு சரியாக இருக்கும். 30 நிமிஷத்துக்கு ரவையை மூடி போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். ரவை நல்லா ஊறிடுச்சு. நாம் சேர்த்துருந்த தண்ணி எல்லாத்தையும் ரவை நல்லா உறிஞ்சிருச்சு. இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுறணும். அடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1/2 கப் அளவு சேர்த்துக்கணும். 1 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். எந்தளவு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. துருவின தேங்காய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். 1 துண்டு இஞ்சி துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன். கலருக்காக 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. கெட்டியான தயிரை 1/2 கப் அளவு சேர்த்துக்கங்க. இந்த ரவா அடைக்கு தயிர் சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுறணும். ரொம்ப கெட்டியான பதத்தில் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. நான் சேர்த்துருந்த தயிர் தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டிஃபனுக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. 1 டம்ளர் அளவு ரவை இருந்தால் போதுங்க. இந்த ரவை அடையை சட்டுன்னு செஞ்சிடலாம். கரண்டியில் எடுத்து கீழே விடும்போது ரவை மாவு இந்த அளவுக்கு கொழப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல, அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுறணும். அடை செய்கிறதுக்காக தோசைக்கல்ல கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்தளவு உங்களுக்கு அடை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தோசைக்கல்ல மாவை சேர்த்துட்டு மீடியமான தடிமனில் அடையை தட்டிடணும். மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியான அடை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வெளியில் சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா மொறுமொறுப்பாக வெந்துடும். இப்போ நமக்கு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.
கார சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த அடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டான ரவா அடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.